ஓகே முரளி, thank you so much. Thank you for everything. நோ 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 நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் மை ப்ளஷர். Okay, see you then. Okay, Bye. see you. தோல்ஸ், நீங்க எப்படி வீட்டுக்கு போறீங்க? என்ன மெயின் ரோட்ல இறக்கி விட்டாருன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். ஆட்டோ பிடிச்சு போறதா? மணி என்னாச்சுன்னு பாருங்க. இதுக்கு மேல ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. முரளி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், தோல்ஸ் அவர் வீட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? அவர் வீடு இங்க தான் பக்கத்துல இருக்கு. நோ ப்ராப்ளம். நோ No problem. I'll drop him. சார் வேண்டாம் சார், நான் போய்க்கிறேன். அட என்ன தோல்ஸ் நீங்க? அவரே பெரிய மனசு வந்து உங்களை டிராப் பண்றேன்னு சொல்றாரு, நீங்க என்ன வேண்டாம் நடம் பிடிக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த ராத்திரி நேரத்துல நீங்க ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடும். You're right. 100% you're right. Okay, see you then. Bye. 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 Bye, Usha. Miss Dulles. யூஸ்வலி உங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் நான் ஒரு டிஸ்டன்ஸில் தான் வைப்பேன். உங்களை ட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது கூட உஷாவில் தான். ஜஸ்ட் எனக்கு வேற சாய்ஸ் இல்லை. இதோ பாருங்க, நானும் உங்க கூட வர்றதா இல்லை. உஷா தான் போச்சுனாங்க, அதனால தான் உங்க கூட வந்தேன். Of course, you're right. ஆனா உஷா இல்லாதப்போ உஷா சொன்ன வார்த்தைகளை என் மேல வச்சுட்டு போறதுக்கு I'm not a fool. Also, இந்த டைம்ல உங்களை வீடு வரைக்கும் ட்ராப் பண்றதுக்கு I'm not your driver. You know, I'm a man of reputation. ரொம்ப தேங்க்ஸுங்க. நானும் உங்க கூட எப்படா வீடு வரைக்கும் போறதுன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லதா போச்சு. Thank you. Thus, என்ன? I have an obligation. சொல்லுங்க. இப்போ நான் உங்களை பாதியில் கார்ல இருந்து இறக்கி விட்டது நீங்க உஷா கிட்டே சொல்லக்கூடாது. நான் இந்த மாதிரி அல்பத்தனமான காரியங்களை பேசுறது கிடையாது. கிளம்புங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே இருக்கா? யா, ஃபிங்கர்ஸ். இல்லை, இப்படி கையை ஆட்டி ஆட்டி பேசுறீங்க, அதை கேட்டேன். போங்க. Difficult personality. நீங்களா? குட் மார்னிங். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? இது சாதாரண கேள்வி. நான் உள்ள வந்ததும் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா உஷா, நான் ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்தேன்னு தான் நீ கேட்கணும். That is something special. என்ன இது? ஏதோ உங்க ரூம நினைச்சிட்டு உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உஷா, easy. Attention over. எப்படி ஈஸியா எடுத்துக்க சொல்றீங்க? This is my room. நான் கண் முழிக்கிறப்போ எதிர்த்தாப்புல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. Don't you have any respect for my privacy? Oh. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது உங்க அமெரிக்கன் கல்ச்சரா? இது உங்களுக்கு தப்பா தெரியல? Of course, உஷா, உன்னுடைய இந்த பதட்டத்துல நியாயம் இருக்கு. உங்க சர்டிபிகேட் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உஷா, ப்ளீஸ். இதுக்கு உனக்கு கோபம் வரும் எனக்கு தெரியும். இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா சம்டைம்ஸ் தெரிஞ்சு சில அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். உஷா, நீ என்னை திட்டினாலும் பரவாயில்லைன்னு தான் அதை பத்தி கவலைப்படாம இந்த அத்துமீறல் நான் செய்திருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. There is a genuine reason. அது நீ காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் பல் தேய்க்கணும். உஷா, அது நீ டெய்லி நீ செய்யுது. ஆனா நான் இப்ப சொல்றது சம்திங் ஸ்பெஷல். இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு விஷயம். சரி, அந்த உன்னதமான விஷயத்தை சொல்றதுக்கு ஒருத்தி குறைஞ்சபட்ச சுத்தத்தோடையாவது இருக்க கூடாதா? ஒரு அழுக்கான பொண்ணுகிட்டயா உங்க உன்னதமான விஷயத்தை சொல்லுவீங்க? அவ குளிச்சிட்டு வர வரைக்கும் அதை வெயிட் பண்ண மாட்டீங்க?
ஓ உஷா, நீ எப்படி பேசுற? நான் உன்னுடைய சகல விதமான நான்சென்ஸோட எதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்ல போறீங்களா? You got it. Oh my god, what the hell is this, முரளி? I love you, Usha. I love you. எதிர்பார்த்தேன். இப்படி எல்லாம் நீங்க செய்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அமெரிக்கால இப்படிதான் தூங்கிட்டு இருக்கிறவங்க ரூம்ல அத்துமீறி நுழைஞ்சு அவங்க கண் முழிச்சோன்னு ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? உஷா, நான் இவ்வளோ மார்னிங் வந்தது, உன்னோட பெட்ரூம்ல மீட் பண்ணினது, இதெல்லாம் உன்னை அப்செட் பண்ணுது. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியுமா? ஏன்? காலையில செடியில பூ பூத்த மாதிரி நீ எழுந்ததும் என் முகத்தை தான் பார்க்கணும், என் லவ் தான் கேட்கணும். ஆஹா, ஆனா நான் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. உஷா, நீ இதுக்கு பாசிட்டிவா தான் ரியாக்ட் பண்ணணும். லுக் மிஸ்டர் முரளி, காதலிக்கிறதுக்கும் காலம் நேரம் மூடு எல்லாமே இருக்கு. காலையில எழுந்திரிச்ச உடனே எனக்கு பல் தேய்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி குடிக்கணும். இந்த ரொமான்ஸ் டயலாக்லாம் எனக்கு காலையில பிடிக்காது. உஷா, எந்த ஒரு டெசிஷனும் எடுத்த உடனே செயல்படுத்திடணும். இதுதான் நான் படிச்ச மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல நான் கத்துக்கிட்டேன். இது ராத்திரி நினைச்சேன், இப்ப சொல்லிட்டேன். ஆரம்பத்துல பேசுனது ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது, இப்ப பேசுறது ரொம்ப செயற்கையா இருக்கு. ப்ளீஸ் கிளம்புங்க. உஷா, முரளி, எனக்கு பாத்ரூம் போணும். முரளி ப்ளீஸ் கிளம்புங்க. ஓகே, வாட் எவர் மை ப்ரொபோசல். இங்க பாருங்க, உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்டீங்க, நான் காது கொடுத்து கேட்டுட்டேன். ஓகேவா? இத பத்தி நம்ம இன்னொரு நாள் சாவகாசமா பேசலாம். இப்போ ப்ளீஸ் கிளம்புங்க, போங்க. ஓகே உஷா, நான் கிளம்புறேன். பட் இன்னும் ஒரு மாதம் நான் எந்த ஊரில் தான் இருப்பேன். எனக்கு ஹாலிடேஸ் முடிஞ்சு அமெரிக்கா போகும்போது நீ என் கூட என் ஒய்ஃபாக வரணும். ஓகே? அதுக்கு தான் இன்னும் 1 month டைம் இருக்குல்ல, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசலாமே. அது சரி, இந்த மாதிரி காலங்காலத்தால ரோசஸோட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்ன்ற கேவலமான ஒரு ஐடியாவை உங்களுக்கு எந்த ஞான சூன்யம் கொடுத்தது? நம்ம தமிழ் சினிமா பார்த்ததா? தமிழ் சினிமாவா? நேத்து கூட ஒன்று பார்த்தேன். அதுல ஹீரோ கையில ரோஸ் வச்சுக்கிட்டு ரோஜா ரோஜான்னு ஹீரோயினே தொர்த்தி லவ் சொல்றா. இப்போ நீங்க வெளியில கிளம்பல, உங்களை விரட்டி அடிப்பேன். கரெக்ட். இப்படிதான் ஹீரோயினும் ஆரம்பத்துல சொன்னா, பட் பிஃபோர் இன்டர்வல் லவ் ஓகே பண்ணிட்டா. ஆஹா, நீங்க இன்டர்வல்க்கு அப்புறம் படம் பாத்தீங்களா? இன்டர்வல் ரொம்ப பெட்ஸா இருந்துச்சு. என்டையர் கிரவுடும் வெளியே வந்து பாத்ரூம் போறாங்க, பாப்கார்ன் சாப்பிடுறாங்க, காஃபி சாப்பிடுறாங்க. They were polluting. I got fed up, வெளியே வந்துட்டேன். இன்டர்வல்க்கு அப்புறம் நீங்க படம் பார்த்திருக்கணும், அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன நடக்கும் தெரியுமா? ஹீரோயின் இல்ல, இன்னொரு ஆளை பார்த்து அவனைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவா. அப்போ ஹீரோ? அவன் ஹீரோவே இல்ல, காமெடியன். பின்னாடி வரானே அவன் தான் ஹீரோ. புரியுதா? ஓகே உஷா, இப்போ நீ என்ன சொல்ற? எடுத்து காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே, பிஃபோர் கோயிங் இந்த ரோஸ் மட்டுமாவது வாங்கிக்கோ. முரளி, இந்த ரோஸ் இல்ல, ஒரு பரிசுத்தமான காதல் பரிசு மாதிரி எனக்கு தெரியுது. இதை நான் குளிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன். நீங்க அதை அந்த டேபிள்ல வச்சிருங்க. ஓகே, யூ ஆர் ரைட். பட் உஷா, தமிழ் சினிமால திருப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க திரும்பி இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் மை பெட்ரூம். ரைட். இன்டர்வல்க்கு அப்புறம் ரொம்ப குழப்பிட்டாங்க, அதான். ஓகே, ஹீரோ எப்படி காமெடினானோ. காஃபி. अभी I'm sorry. நேற்று நைட்டு நான் ரொம்ப ஓவரா பேசிட்டேன். பேசியிருக்க கூடாது. ஆனால் ஆர்கியூமெண்ட் வந்துட்டா அப்படி பேசிதான் ஆகணும். ஐம் சாரி. அபி, என் மேலே இருக்கிற கோவம் போலன்னு தெரியுது. ஆனால் உன்னோட கோவத்தையும் வருத்தத்தையும் ஒதுக்கிட்டு என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாரு. எந்த மூடில் என்ன மன அழுத்தத்தில் அப்படி பேசியிருப்பேன்னு.
அவி உங்க அப்பா யாரு? என் மாமனார். அவர் இவ்வளவு நாள் என்ன ஆனாருன்னு மறைச்சதை கேட்டு என் மனசு பாதிக்கிறது நான் தானே. நான் அப்படி பேசினதுக்கு ஐம் சாரி. சரி போட்டு விடுங்க. தேங்க்ஸ். ஆனா இந்த விஷயத்தை நான் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னா புதுசா ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு? எதுவாக இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி. உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் தானே சமாளிக்கணும். சாரிடா. சாரி ராஜா. காஃபி சாப்பிடுங்க. அக்கா அக்கா ஆ மனோகர் வாங்க மாமா. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கியா அபி? நல்லா இருக்கேன் மாமா. அட வா ராஜேந்திரா. மதினி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா அது என்ன கையில? இது கல்யாண ஆல்பம். கொடுங்க கொடுங்க. ஏய் கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு, இப்பதான் இத வாங்க விடிஞ்சுதாக்கோ. இப்பதானே மதினி காசு கிடைச்சது. ஆமா எதை கேட்டாலும் பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க. ம். எப்படி இருக்கு? போட்டோல நான் நல்லா இருக்கேன்ல? உனக்கு என்ன அம்சமா இருக்க? என்ன மனோ? என்னது இது? கல்யாணத்தோட வீடியோ கேசட் மாமா. வீடியோ கேசட்டா? அபி உன் ஆஃபீஸ் வீடியோ பிளேயர் இருக்கு? பாஸ் வீட்ல இருக்கு. ஒரு நாள் சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க. கல்யாண கேசட் பார்க்கலாம். ம். ரொம்ப தேங்க்ஸ் மனோ. வீடியோ கேசட்டுக்கும் ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கும். என்ன உங்க மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் தேங்க்ஸா? எனக்கெல்லாம் தேங்க்ஸ் கிடையாதா? சரி நீங்களும் ஒரு தேங்க்ஸ் வச்சுக்கோங்க. ம். சரி அப்போ நாங்க கிளம்புறோம் மாமா. ம். இத பாரு நான் நல்லா இருக்கேன்ல. அப்புறம் ஒரு விஷயம். என்ன? இந்த போட்டோஸ்க்குலாம் நாங்க பணம் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ கேசட் கொடுக்கறதுக்கு அம்மா கிட்ட பணம் இல்ல. அதனால நீங்க கொடுத்துட்டீங்கன்னா என்னது? வீடியோக்கு பணம் கேட்டேன். ஆ? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்கிட்ட வந்து பணம் கேட்குற? என்னடா? அது வந்து சாரி மாமா. ஏய் முட்டாளாடா நீ? உங்க வீட்டு ஆளுங்க என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க? கல்யாணத்துக்கு மண்டபம் பிடிச்சது யாரு? வீடியோ கமிட் பண்ணது யாரு? போட்டோகிராஃப் எடுக்க சொன்னது யாரு? எல்லாம் நீங்க தானே பண்ணீங்க. நீங்க தானே பண்ணணும். அதை விட்டுட்டு என்கிட்ட சில்லிய பணம் கேட்கிறேன். சரி, வை. அறிவு இல்ல? காலங்காத்தால வந்து மூட் அவுட் பண்ணிக்கிட்டு. சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஆ. வாடா. என்னடா அது? இங்க வா. நீ ஏன் மனோகர் இதெல்லாம் அவர்கிட்ட கேக்குற? வேற யார்கிட்ட கேட்க ஏன் சொல்றேன்? என்கிட்ட கேட்க கூடாதா? இல்லக்கா நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதான் மாமா கிட்ட கேட்டேன். வீட்ல ரொம்ப பண கஷ்டம்க்கா. அபி இப்ப நீ எதுக்கு கண் கலங்குற? வீட்டை இந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுட்டு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். சீ என்ன பேச்சு பேசுற? கஷ்டம் இல்லாத வீடு எந்த வீடு இருக்கு? எல்லா வீட்லயும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்காக இப்படியா பேசுறது? எனக்கு அம்மாவை நினைச்சாலே கவலையா இருக்கு மாமா. எனக்கு கல்யாணமான கொஞ்ச நாள்லயே இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே. இனிமே வரப்போற நாட்களை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. கவலைப்படாத அபி, இதுக்கெல்லாம் கூடி சீக்கிரமே ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா மனோருக்கு கவர்மெண்ட் வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா அபி, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஒரு 40,000 அவர்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, கவர்மெண்ட் வேலையை பிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு. 40,000? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? அபி கேட்கறக்கு மழை பார்த்தா இருக்கும். இப்படி கணக்கு போட்டு பாரு. 40,000 கடனோட வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்குவேன். கவர்மெண்ட் வேலை, மாசம் 10,000 சம்பளம். 4 மாசம் திருப்பி கொடுத்துடலாம்ல. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க மாமா, இதெல்லாம் சரியா வருமா? நான் சொல்ற கணக்கு சரிதானே? கணக்கெல்லாம் சரிதான். ஆனா பணம் கொடுத்து வேலை வாங்குறது எனக்கு ஒன்றும் சரியா படல. கிழிஞ்சது போ. நாட்டு நடப்பே தெரியாத பிள்ளையா இருக்க. இந்த காலத்துல காசு கொடுக்காம எவன் வேலை வாங்கி தருவான்? சுத்த விவரம் கட்ட பிள்ளையாவில் இருக்க.
அபி அவர் எப்படி இருந்தாலும் வேலையை பிடிச்சி கொடுத்துருவாரு. அவர் வேலையை பிடிச்சி கொடுக்கறதுக்கு அவருக்கு நம்ம 40,000 ரூபாய் பிடிச்சி கொடுக்கணும். ஆமா அபி. அபி அதுக்கு தான் நாங்கள் அலையிறோம். நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டேயே. என்ன? அபி உங்க வீட்டுக்கார பேங்க்ல ஏதாவது பணம் போட்டு வச்சிருப்பாரு. 4 மாசத்துல திருப்பி கொடுத்துடலாம். ஒரு 40,000 ரூபாய் கேட்டு பாரு. வெட்டியா தானே பேங்க்ல கிடக்கும். என்ன மாமா உங்க மண்டையில மசாலா காலி ஆயிடுச்சா? ஒரு அல்ப விஷயம் அந்த வீடியோக்காக காசு கேட்டதுக்கு எப்படி குதிச்சாருன்னு பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவர்கிட்ட போய் ஒரு 40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது அபி. அது வேற இது வேற. ஒருவேளை மச்சனுக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்லி உன் புருஷன் பணம் கொடுத்து உதலாம்ல. யோசிக்காத அபி, கேட்டு பாரு. சரி, அவர் பணம் கொடுக்கலன்னா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏற்பாடு பண்ண பாக்குறேன். ட்ரை பண்ணி பாருக்கா. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீந்துரும். சரி மனோகர், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்டா. நீ பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ண அபி. அந்த ஆளை பிடிச்சி எப்படியோ வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ம். சரி நான் கிளம்புறேன் அபி. சரிக்கா, கிளம்புறோம். இரு இரு. அக்கா அதெல்லாம் வேணாக்கா, இருக்குக்கா. வெச்சுக்க வெச்சுக்க மனோ. சரிக்கா, ம். நாங்க வரோம். வரேம்மா. ம்.